அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால மீன் தொக்கு, அப்புறம் வந்து இறால் வறுவல். இது 2 தாங்க செய்ய போறோம். இது 2 எப்படி செய்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து சால மீன் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இறால் வந்து ஒரு 1/2 கிலோ சாரி 2மே ஒவ்வொரு 1/4 கிலோ 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ 2யும் நல்லா கிளீன் பண்ணிட்டு நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இதில வந்து பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சின்ன வெங்காயம் மாட்டம் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து இதில கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி அதே மாரி 2 எடுத்துக்கோங்க. இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இத வந்து திப்பி திப்பி இல்லாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க நான் இது வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்து ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன் நான் வந்து. இதில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு இதில ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2யும் நல்லா எண்ணெயில வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எண்ணெயில நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, அத வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் எண்ணெயிலேட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே இத வதக்கிக்கோங்க. இது இப்ப எண்ணெயில நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இதில 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூளு. இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்ப இதில தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரந்திலே நல்லா வதங்கிறணும். நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் இதில நான் தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். 1 கப் தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. இப்ப இந்த தண்ணி இந்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது இதில வந்து மீன வந்து சேர்த்துறேன் நான். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இப்ப மீன சேர்த்தரலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குழம்ப வந்து நல்லா கொதிக்க விடணும். மீன் வந்து வேகணும். இது வந்து மீன் வந்து சீக்கிரம் வெந்துரும் இது வந்து. இப்போ இதில நான் என்ன ஊத்துறேன்னா, புளி ஒரு கோழிக்காய் சைஸ் புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து ஊத்திக்கிறேன் இப்போ. புளி முன்னக்கூட்டியே ஊத்துறதுனால மீன் வந்து சட்டுன்னு உடையாது. அதுக்காண்டி தான் நான் உடனே புளி வந்து ஊத்துறேன். இப்போ இதில கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கிறேன் நான். அவ்வளோதாங்க. மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூப்பரா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா திக்கா தான் இருக்கணும். சாதத்தில போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இறால் வறுவல் வந்து எப்படி செய்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதில ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். அடுத்து இதில கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில கழுவி வச்சிருக்க இறால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில வந்து தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது. இந்த உப்பு போட்டதுக்கப்புறம் இதில தண்ணி ஊறும். இதிலேயே இந்த இறால் வந்து நல்லா வேகணும். பாருங்க நான் இறால் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வருது. முக்கால்வாசி இறால் வெந்ததுக்கப்புறம் இதில மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சரி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இத நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க.
இந்த வெங்காயம், மல்லி இலை 2 சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இறாலோடயும் சேர்த்து. இப்போ இதில மிளகாத்தூள் அதாவது காரத்துக்கு நான் வந்து கொஞ்சம் அதிகமாக காரம் சேர்த்துருக்கேன். ஒரு 1 1/2 ஸ்பூன் காரம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மி வேணா சேர்த்துக்கங்க. இது வந்து நல்லா ஸ்பைசியா காரசாரமா இருக்கும். அடுத்து வந்து 1 ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு இவ்வளோதாங்க மசாலா. வேற எந்த மசாலாவும் தேவையில்ல. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இப்போ இந்த மசாலாவ விட்டு நல்லா வதக்கிக்கணும். தண்ணியெல்லாம் ஊத்திடாதீங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து இறால் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க.